அப்படி வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்கன்னா டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அவங்க அக்கௌண்ட்டுக்கு. ஏன் நீங்கள் உங்களுடைய கவுன்சிலர்ஸும் உங்களுடைய பஞ்சாயத்து ஹெட்ஸை வச்சு அவங்க மூலமாக கொடுக்க வைக்கிறீங்க? கேஷாக ட்ரா பண்ணி கொடுக்க வைக்கிறீங்க. கேஷ் வேண்டாம்லாம் யூபிஐ யூஸ் பண்ணுங்கள், யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? கம்ஃபர்டபுளாக இருக்க வேண்டியது டிபிடி தானே. டிபிடி தான் ரொம்ப கம்ஃபர்டபுள். சரி, நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அந்த 2.2 கோடியில் 1 கோடி அவங்களுக்கு தான் அக்கௌண்ட் இருக்குது. சரி, 1 கோடிக்கு பேங்க் இது பண்ணுங்களேன். ஏன் மாஸ்டர், விஏஓ, இந்த பஞ்சாயத்து, டிஆர்ஓ, ஆல் தீஸ் பீப்புள் அவங்க எல்லாரோடைய டைம் அன்றைக்கி போய் அவங்க ஒரு 10 நாளோ 8 நாளோ 7 நாளோ உட்காந்துட்டு உன் பேர் என்ன வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கணும். அவங்க எதுக்கு யூஸ்வலாக வேலை செய்யணும்? உங்களுக்கும் எனக்கும் அல்லது நம்மளை விடுங்க, வேறு யாராவது ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அவங்க போகும்போது இவங்க தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அந்த கவர்மெண்ட் அலுவலகங்களில், மாநில அரசு அலுவலகங்களில் உட்கார வேண்டிய ஆட்களை நீ போய் அங்கேயே 7-8 நாள் உட்காரு, வர்றவங்களுக்கு அந்த சீட்டு கிழித்து கொடுன்னு சொன்னால் பின்ன தொழில்நுட்பத்துக்கு என்ன பிரயோஜனம்?